வாங்க முருங்கைக்கீரை முட்டை பொரியல் பண்ணிக்கலாம். முருங்கைக்கீரை கழுவி வச்சுருக்கேன். வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா, வரமிளகா எல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன். 3 முட்டை எடுத்து வச்சுருக்கிறேன். அவ்வளோதான் தேவையான பொருள். வானொலியில் கடுகு எண்ணெய் ஊற்றி கடலப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, நம்ம அரிஞ்சு வச்ச வெங்காயம், வரமிளகா, பூண்டு, பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வதக்கிக்கணுங்க. இந்த கடலப்பருப்பெல்லாம் நல்லா செவந்த வர அளவுக்கு பொரிய விட்டு வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கணுங்க. கண்ணாடி பதம் வந்தால் போதும் வெங்காயம். இப்போ கழுவி வச்சுருக்கிற முருங்கைக்கீரை போட்டுக்கலாங்க. முருங்கைக்கீரை போட்டு நல்லா வதக்கலாங்க. நம்ம தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அந்த இருக்கிற தண்ணியிலேயே அது வதங்கிடும். பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இந்த சமயத்தில் முருங்கைக்கீரையை 4 பக்கமாக அப்படியே 4ஆக வகுத்து விட்டு நம்ம முட்டையை ஊற்றிக்கலாங்க. நான் 3 முட்டையை உடச்சி வச்சுருக்கேன். அதை ஊற்றிக்கலாங்க. அதையும் நல்லா அடிச்சுட்டும் ஊற்றிக்கலாம். அப்படியே போட்டு நாமளும் கிளறிக்கலாம். அப்படியே வணக்க எல்லாம் மிக்ஸ் ஆகிடும். அப்படியே வணக்கலாங்க. இந்த மாதிரி கை விடாத முட்டை ஊற்றுனதுக்கப்புறம் கை விடாத வணக்கி விடுங்க. பாருங்கள், எல்லாம் தனித்தனியாக முட்டை தனியாக கீரை எல்லாம் நல்லா வெந்துருச்சு. சூப்பராக வெந்துருச்சு. இந்த சமயத்தில் தேங்காய் பூ பிடிச்சா தேங்காய் பூ போட்டுக்குங்க. நாங்கள் எப்போவுமே தேங்காய் பூ போட்டுக்குவோம். அது ரொம்ப நல்லா இருக்குங்க. குழந்தைகள்லாம் அந்த முருங்கைக்கீரை லேசான கசப்பு சுவை இருக்கிறதுனால நிறைய சாப்பிட மாட்டாங்க. அதே இந்த முட்டை, தேங்காய் பூவெல்லாம் போட்டு நீங்கள் கொடுக்கும்போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வாரத்தில் 1 நாளாவது முருங்கைக்கீரை சேர்த்துக்கிங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது, இரும்பு சத்து. குழந்தைகளுக்கு கண்டிப்பாக கொடுக்கணுங்க. வாரத்தில் 1 நாளாவது கொடுக்கணும். எப்படியும் வாரத்தில் 1 நாளாவது நான் செஞ்சுருவேன். இதே மாதிரி செஞ்சுருவேன். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.